வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.5ல 7th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ஏபி ஈக்குவல் டு 6 cm, பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 110 டிகிரி அண்ட் பிசி ஈக்குவல் டு 5 cm அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி 6 cm எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். மெஷர் பண்ணி லைன் போட்டுக்கணும். ஏபி 6 cm. Next B பாயிண்ட்ல இருந்து 110 டிகிரி எடுக்கணும். டிகிரி ஸோ இது ஜாயின் பண்ணிக்கலாம். பியோடி டிகிரி. நெக்ஸ்ட்டு பிசி 5 cm கொடுத்துருக்காங்களா? பிசி 5 cm எடுக்கணும். பிலேருந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பிலேருந்து ஆர்க் போடணும். இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஏசியை ஜாயின் பண்ணணும். பிசி 5 cm. ஸோ பியிலேருந்து ஏசிக்கு ஆர்க் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ பியிலேருந்து ஏசிக்கு ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட ஆர்க்கு சியில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், ஏசி ஜாயிண்ட் ஆகிற இந்த ஆர்க்லேருந்து பியிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சியிலேருந்து ஏபிக்கு ஆர்க் போடணும். கரெக்டாக போடுங்க. சிலேருந்து ஒரு ஆர்க் போடணும். இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். ஓகே. ஸோ இந்த பிங்கிற பாயிண்டில் ஏபிங்கிற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க். இந்த பாயிண்ட்டை சியோட ஜாயின் பண்ணிக்கணும். லைன் போட்டுக்கணும். ஸோ இது இந்த ஆர்க் இந்த லைன் மட்டும் தனியாக இருக்குது. இந்த பிலேருந்து வரைஞ்சோம்ல லைனு, ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தானே ஆர்த்தோ சென்டர். ஓகே.